வணக்கம். என் பேர் லால் முகுந்தன். பிறந்தது தங்கா ஜோஹோ, தங்காவில் தான் பிறந்தது. ஒரு 6 வயசு இருக்கும் போது எங்கள் தகப்பனார் இப்போ இருக்கிற ஸ்ரீகம்பாங்கன் கேலுக்கு நாங்கள் மாற்றல் ஆகி வந்துட்டோம். அப்போ தோட்டப்புறத்தில் வேலை செஞ்சார். பிற்காலத்தில் இங்கே ஒரு லோரி டிரைவராக இருந்தார். அம்மா ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. நான் தான் வீட்டில் மூத்தவர். 2 தங்கைகள், ஒரு தம்பி இருக்கிறாங்க. ஆரம்ப கல்வி படித்தது சிறடாங் தமிழ் பள்ளி. எங்கள் அப்பா ஒரு நல்ல விஷயம் செஞ்சது எங்கள் தம்பி தங்கைகளை தமிழ் பள்ளியில் சேர்த்தது தான் எங்களோட பெரிய ஒரு சந்தோஷம். இன்றைக்கி அதை நினச்சி நான் பல நேரங்களில் தமிழ் எனக்கு இவ்வளோ தூரத்துக்கு ஆழமாக புரியுது, சில விஷயங்களை என்னால் படித்து தெரிஞ்சிக்க முடிகிற போது இன்றைக்கி என்னோடய வாழ்க்கையில் பல விஷயம் அது ரொம்ப உறுதி துணையாக இருந்துச்சு. இடைநிலை பள்ளி போகும்போது ஸ்ரீகம்பானில் தான் என்னோடய இறைநிலை பள்ளி துவங்கினது. படிவம் 3 வரைக்கும் ரொம்ப நல்லா போயிட்டு இருந்தார் ஒரு கல்வி. படிவம் 4க்கு அப்புறம் ஃப்ரம் 4க்கு அப்புறம் வாழ்க்கை ஒரு வித்தியாசமான ஒரு ஏக்க ஆரம்பிச்சிருச்சு. நண்பர்களோட ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். இதுக்கு இடையில நம்ம சிக்கின விஷயம் இந்த காதல்கள் பிரச்சனை. இது அந்த வயசில் வர ஒரு விஷயம் இப்போ என்னால் புரிஞ்சிக்க முடியுது. அந்த நேரத்தில் எங்கள் அப்பா என்னை கையாண்ட முறை பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அழகாக கையாண்டார். எந்த அளவுலையும் அவர் ஒரு கோபமாகவும் ஒரு நண்பரை போல வழி நடத்தினது இன்றைக்கும் எனக்கு இப்போ பார்க்கும்போது எனக்கு அது அவர் இருக்கிற நாலேஜ்க்கு அவரை அப்படி வழி நடத்தினார்னு சொல்லும் போது எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி அதே சூழ்நிலை நான் அப்படி செய்வேனான்றது எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஸோ இது எஸ்பிஎம் முடித்த கேட்டு அந்த எஸ்பிஎம்மோட ரிசால்ட்ஸ் கையில் எடுத்துகிட்ட பிறகு இந்த எஸ்பிஎம் ரிசால்ட்ஸ்ன்றது இட்ஸ் நாட் அ வெரி எக்ஸலண்ட் ரிசால்ட்ஸ், இட்ஸ் திரலாயா அந்த எஸ்பிஎம் அப்படின்ற ஒரு ரிசால்ட்ஸ் என் கைக்கு வந்துச்சு. ஸோ இதுதான் என்னை ஒரு பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட். அன்றைக்கி ஒரு முடிவுன்றதை விட அதுக்கு இடையில நான் ஈடுபட்ட துறைன்னா இந்த எஸ்பிஎம் இந்த 3 மாதம் கேப்பில் நான் டோர் டு டோர் சேல்ஸ் செய்ய வேண்டிய அப்படின்னா எனக்கு ஒரு டோர் டு டோர் சேல்ஸு அப்படின்ற ஒரு ஆர்வம் அப்படியே ஒரு நண்பர்களோடு சேர்ந்து செஞ்சு ஆரம்பித்தது தான். இன்னும் போயிட்டு டோர் டு டோர் கொண்டு போகிறாங்கன்ற ஒரு நாளில் இருந்த ஒரு தடுமாற்றம். ஆனால் அதே நாளில் அந்த சாயங்காலத்துக்குள்ளே அதுக்கு ரொம்ப சந்தோஷம் இருந்துச்சு. ஏன்னா அந்த அன்னைக்கு நம்மளுக்கு இந்த டோர் டு டோர் சேல்ஸில் அப்பப்போ கிடைக்கிற வருமானம் எனக்கு அடுத்து ஒரு ஊக்குவிப்பை கொடுத்துச்சு. ஒரு நாளைக்கு ஒரு 50 வெள்ளி 80 வெள்ளின்றது அந்த டைமில் ரொம்ப கஷ்டம். நான் 1994ன்றது அது ஒரு வேறு காலகட்டம். அந்த டைமில் எல்லோரும் பேங்க்கில் வேலை செஞ்சு 200-300 வெள்ளி தான் பேசிக்கான ஒரு சம்பளம் கொடுப்பாங்க. அந்த டைமில் என்னோட ஜோஷுவா பால் அவர் தான் என்னோட மென்டோர். அவர் தான் அவரோட வாழ்க்கை, அவரோட மென்டோரிங் அப்படின்னு அவர் கூட தான் காரில் நான் போயிட்டு வரும்போது அந்த சேல்ஸ்மேன்ஷிப்போட ஒரு ஆர்வம் ஏற்பட்டுச்சு. ஸோ அப்போ எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தது கார் வாங்கணும். இந்த கார் வாங்கணுன்றது தான் எனக்கு ஒரு பெரிய கோலாக இருந்துச்சு என்னோட 18 வயசில். எங்கள் அப்பா இதுக்கப்புறம் நீ பார்த்துக்கணும், நீ இன்னும் 2 குழந்தைங்க, நான் 3 பிள்ளை நான் படிக்க வைக்கணும், நீ பார்த்துக்கோ அப்படின்ட்டுன்ற மாதிரி இருந்துச்சு. வேணா நான் ஒரு கேஷாக ஒரு பழைய காடி வாங்கி தரேன் அப்படின்ட்டு. ஸோ அவரும் அதே மாதிரி செஞ்சார். உனக்கு வேணுமா எந்த கார்டின்னு சொல்லு அப்படின்னாரு. நான் முதல் வாங்கின கார் ஓல்டன் கிங்ஸ்வுட். அப்புறம் அது வித்துட்டேன். அப்போ அந்த கார் வாங்குறது என்னோட கோலாக இருந்ததுனால நான் நைட்டு ஈவினிங்லலாம் செக்யூரிட்டியாக வேலை செஞ்சேன். இன்னும் எனக்கு ஞாபகம் வருது. ஸோ இந்த காலகட்டத்தில் அந்த இன்சூரன்ஸோட ஒருத்தர் வீட்டுக்கு வரப்போகிற ஏஜென்ட் மூலிமா இந்த இன்சூரன்ஸ் எனக்கு அறிமுகமாச்சு. அப்போ எனக்கு வயசு 19 வயசு. எனக்கு முதல் கார் வாங்கும்போது இன்னும் ஞாபகம் இருக்குது, எனக்கு 19 வயசு. புரோட்டோன் சாகா. இது இப்போ செகண்ட் ஹேண்டே 30,000 வெள்ளி வாங்க வேண்டிய ஒரு காலகட்டம். நண்பர்கள்லாம் எஸ்பிஐ முடிச்சுட்டு யூனிவர்சிட்டி முடிச்சு ஒரு டிகிரியோடு வந்துடுவாங்க, ஒரு வேலையில் உட்கார போகிறாங்க. நான் நேரடியாக தொழிலில் வந்ததுனால ஸோ ஐ ஹேவ் டு நோ சாய்ஸ், ஐ ஹேவ் டு ப்ரூவ் மை செல்ஃப் அப்படின்னு. என்னோடய முதல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு நான் 21 வயசுல நான் வீடு வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. வெளியே பார்க்கும்போது மற்றவங்களை நம்மளும் இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்றது தான் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கனவாக இருந்துச்சு. ஸோ அந்த காலகட்டத்தில் ஜேர்னி தொடர்ந்துச்சு. 25 வயசில் இந்த துறையில் நான் யங்கஸ்ட் குரூப் ஏஜென்சி மேனேஜர். அந்த காலகட்டத்தில் இந்த ஹோல் நேஷன் வைட் நானாக தான் பதவி உயர்வு ஏற்பட்டுச்சு இந்த துறை மூலிமா. இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு அளவுக்கு ஒரு நல்ல ஒரு முத்திரை பதிச்சிருக்கோம். இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியே எல்லோரும் ரொம்ப அந்த காலகட்டத்தில் லாஸ்ட் சாய்ஸாக தான் ரொம்ப பேர் பார்ப்பாங்க. ஆனால் நான் அந்த காலகட்டத்தில் அது என்னோட முதல் சாய்ஸாக இருந்ததுனால அது இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி விரிவுபடுத்தணுன்றதுனால அந்த லால் அண்ட் பார்ட்னர்ஸ்ன்றது ஒரு நிறுவனத்தை நம்ம கொண்டு இந்த ஃபைனான்ஷியல் பிளானிங் அப்படின்னா ஒன்லி இன்சூரன்ஸ் மட்டும் இல்லாமல் அதில் உயில் எழுதுறது, அப்புறம் மற்ற முதலீடு திட்டங்கள், இந்த ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட், இந்த கன்சல்டன்சி, என்டர்பிரினர் கன்சல்டன்சி, இந்த மாதிரியான சில அடுத்த கட்ட சர்வீசஸ் நம்ம டெவலப் பண்ணோம். இந்த துறையில் 23 வருஷம் ஆயிடுச்சு நான் இந்த இன்சூரன்ஸ் துறையில். இப்போ வரைக்கும் என்னோடய வாடிக்கையாளர் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 3000 வாடிக்கையாளர்கள் இருக்கிறாங்க.
என்னோடய ஏஜென்சி ஒரு 66 ஏஜென்சி இருக்கிறாங்க. ஓரளவுக்கு நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லா காலகட்டத்திலையும் இந்த ஏற்றத்தாழ்வுகள், இந்த மன உளைச்சல்கள், இந்த மாதிரியான போராட்டமான ஒரு காலகட்டம் இருக்கவே செய்யும். ஏஷியா கிரைசிஸ் 1997 நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப வேர்ஸான ஒரு சூழ்நிலை. ரொம்ப தொழில் பண்ணுறதே ஒரு சிரமமான ஒரு விஷயமா இருந்துச்சு. தோக்க போகிறோமா டேக்க போகிறோமான்றது பார்க்கும்போது இல்லை நம்ம ஏதாச்சும் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஒரு பக்கத்து வந்து நம்மள்ட்ட இருக்கிற கமிட்மெண்ட். அந்த நேரத்தில் இந்த மாதிரி இந்த பிரச்சனை வந்ததுனால தான் நம்ம வளர்ந்தேன்னு சொல்ல முடியும். இந்த பிரச்சனை வராமல் இருந்தால் அடுத்த ஒரு சந்தர்ப்பத்தை நம்ம அடுத்த யுத்திகளை பார்த்துருக்க மாட்டோம். அது ஆல்டர்னேட்டிவ் நம்ம தேடி இருக்க மாட்டோம். உண்மையாகவே அடுத்த கட்டம் நம்மளோட அந்த சேலஞ்சிங் காலகட்டம் வரதுக்கு அப்புறம் அடுத்த கட்டம் வளர்ச்சி அடைஞ்ச விஷயம் பார்த்திங்கன்னா அதை விட பன்மடங்கு நம்ம எதிர்பார்த்ததை விட வளர்ச்சி அடைஞ்சிருப்போம். அப்போ இது வந்தது ஒரு வகையில் நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு முன்னேற்றமோ தவிர இது வந்து எந்த வகையிலையும் நம்ம வந்து இது ஒரு செட்பேக்காக நம்ம பார்க்க முடியாது. சவால்கள் இருக்கும். ஆனால் சவால்களை எப்படி சந்தர்ப்பமாக பார்க்குறதுன்றது தான் என்னோட ஒரு இது. அப்போ நான் கற்றுக்கிட்டது ஒரே விஷயம்னா செய்வதை திருந்த செய். ஒரு சிறப்பாக வரணும்னா நம்மளுக்கு வந்து அது தகுந்த மாதிரியான உழைப்பு இருக்கணும். அதுக்குள்ள தகவலை சேமிச்சுக்கணும். இதெல்லாம் நம்ம சேகரிக்கக்கூடிய தொடர்ச்சியான இது வந்து நெவர் எண்டிங்ல அப்படின்னா ஐன்னு சொல்லுவோம். கண்டினியூ நெவர் எண்டிங் இம்ப்ரூவ்மெண்ட் இண்டிவிஜுவல். ஒரு வாட்டி ஒரு வேலை ஒரு லெவலில் ஒரு காலகட்டத்தில் வளர்ச்சி அடைஞ்சிருப்போம். அதுதான் அப்படின்றது சவால் வரும்போது அதே நிலைநிறுக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கோங்க தான் வந்து உண்மையான ஒரு தலைவன்னு சொல்லலாம். இல்லை உண்மையான ஒரு பொறுப்புடைய 21st century ஹீரோன்னு சொல்லலாம். இளைஞர்கள் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் இன்னைய காலகட்டம் வந்து பெரிய ஒரு சந்தை ரொம்ப பெருசாகவே இருக்குது. ஏன்னா அந்த ஒரு 20-30 வருஷத்துக்கு இந்த சூழ்நிலை இன்றைக்கி இல்லவே இல்லை. இது வந்து நம்ம எப்படி அது சந்தர்ப்பமாக பார்த்து நம்மளுக்கு என்ன திறமைகள் இருக்குது அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு திறமையத்துக்கு ஏற்ப காலத்துக்கு ஏற்ப நம்ம அப்படியே வளர்ச்சி நிலைக்கு கொண்டு போயிட்டே இருக்கிற முயற்சி வந்து நம்ம வந்து ரொம்ப தீவிரமாக இருந்தே ஆகணும். இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா இளைஞர்கள்ட்ட வந்து நிறைய ஆர்வமும் துணிச்சலும் இன்றைக்கி நிறையாவே இருக்குது. முன்னைய போகிற இன்றைக்கி கேட்டிங்கன்னா எல்லாரும் 10 பேர் கேட்டோமோ 8 பேர் பிஸ்னஸ் மேன் ஆக போகிறாங்க. ஏதாச்சும் நான் சொந்தமாக பண்ணணும் சார் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அந்த காலகட்டத்தில் ஒரு சொந்தமாக தொழில் பண்ணுறதுனால எல்லாம் பயப்படுவாங்க. பெற்றோர்கள் மத்தியிலையும் கேட்டிங்கன்னா ரொம்ப ஆதரிக்கிறாங்க. நல்ல ஒரு தொழில் செய்கிறது தான் இன்றைக்கி நம்மளோட மேம்பாடு அப்படின்னு. உலகத்தர நிலையில் இருக்கிற ஒரு தரமான வியாபாரம் பண்ணணும். நம்மளோட முயற்சி வந்து எந்த அளவுலையும் யாரையும் நஷ்டப்பட்டியோ நம்ம மட்டும் லாபம் செய்யணுமோ இந்த முயற்சிகள் இருந்துச்சுன்னா காலப்போக்கில் இந்த மாதிரியான தொழில்கள்னால நம்மளுக்கு சவால்கள் வரும். நம்ம போட்ட அந்த காலகட்டமும் அந்த நேரமும் அந்த உழைப்பும் ஒரு குறுகிய காலகட்டத்தில் வீணாவே போயிடும். அந்த என்னோட 18 வயசில் இந்த மாதிரியான ஒரு இன்சூரன்ஸ் அப்படின்னு வரும்போது ஒரு மேண்டட்டரி. இதுக்கு வந்து பேங்க் நகாரா, இதுக்கு வந்து செக்யூரிட்டி கமிஷன், அவங்களுக்கு கீழே இயங்கக்கூடிய ஒரு நிர்வாகமாக இருந்துச்சு. இதெல்லாம் வந்து வேலைகள் உழைப்புகள் நிறைய தேவைப்பட்டாலும் எங்களை ஏமாற்றலை. நம்ம வந்து ஒரு தரமான ஒரு தொழிலை உருவாக்கின சந்தோஷம் இருக்குது. இன்றைக்கி மக்கள் மத்தியிலையும் சரி, நம்மளோட சமுதாய ரீதியிலையும் சரி, நம்ம இந்த உலக ரீதியிலையும் சரி ரொம்ப கௌரவமாக இயங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்மளால் உருவாகிச்சு. ஸோ இளைஞர்களே, உங்கள்கிட்ட திறமை இருக்குது. நீங்கள் வந்து இதை சரியான என்ன வேணுன்றது மட்டும் சரியான முறையில் நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். உங்கள் முடிவே உங்களோட வெற்றிக்கு பெரிய ஒரு வேராக இருக்கும். நாளை நமது சேனலால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.